கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் பூக்களை குறித்து இந்த மாதத்திலே பூக்களையும் கிரீடங்களையும் குறித்தும் நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூக்களை குறித்து, வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள பூக்களை குறித்து தியானித்தவர்களாய் காணப்படுகிறோம். அதிலே நேற்றைய தினத்திலே இரவு நேரத்திலே நாம் உதிர்ந்த பூக்கள் என்று சொல்லி, அது உதிர்ந்த பூக்கள் எதை காட்டுகிறது, அது நம்முடைய வாழ்க்கையில எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் நாம் இந்த பூக்கள் என்கிற வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். அதை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இங்கு ஒரு பூவை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், பூக்களும் ஆன சித்திரை வேலை செய்திருந்தது. இங்கு சொல்லப்பட்டுள்ள பூ என்ன பூவாய் காணப்படுகிறது, அல்லது இன்றைக்கு நம்முடைய தியானிக்கிற தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பூக்களும் சித்திரை வேலையும், அல்லது சித்திரை வேலை செய்யப்பட்ட பூக்கள். அப்ப இங்கு பார்க்கிறோம், இங்கு சொல்லப்படுகிற பூக்கள் எதை காட்டுகிறது? அது சித்திரை வேலையால் செய்யப்பட்ட பூக்களாய் இருக்கிறது. இது இயற்கையின்படி ஒரு மரமாய் வளர்ந்து அல்லது ஒரு செடி வளர்ந்து அதிலே அந்த கிளைகள் விட்டு அந்த கிளைகளிலே பூ மொட்டு வந்து அந்த மொட்டிலிருந்து மலர்ந்த பூக்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லவில்லை. இது இயற்கையால் வருகிற பூக்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. அங்கு சொல்லுகிறது சித்திரை வேலை செய்யப்பட்ட பூக்களாய் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய கை வண்ணத்தினால், அவனுடைய ஞானத்தினால், அவனுக்கு அருளப்பட்ட வரைமுறையின்படி உருவாக்கப்பட்ட பூவாய் இது காணப்படுகிறது. அப்ப இங்க சொல்லப்படுகிறது என்ன பூவாய் இருக்கிறது? அது ஒரு சித்திரை வேலை செய்யப்பட்ட பூ. வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் சித்திரை தையல் என்று இருக்கிறது, விசித்திர வேலை என்று இருக்கிறது, சித்திரை வேலை என்று இருக்கிறது, அதே போல் சிற்ப வேலை என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். இது எல்லாமே ஒரே அனுபவத்தை அல்லது ஒரே காரியத்தை, ஒரே அர்த்தத்தை உடையதாய் காணப்படுகிறது அல்ல. ஏனென்றால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சித்திரை வேலையும் சிற்ப வேலையும். அதே போல அந்த வார்த்தையை தொடர்ந்து வாசித்தோம் என்றால் விசித்திர தையல் வேலையும் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சகல விசித்திர என்று அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. சித்திரை வேலை என்றால் அது மரத்திலே செய்யப்படுகிறதா இருக்கிறது. சித்திரையிலேயே சித்திரை தையல் வேலை என்று இருக்கிறது, அது துணிகளிலே செய்கிறதா இருக்கிறது, நூல்களை கொண்டு. ஆனால் சித்திரை வேலை என்று வேதத்திலே சொல்லப்பட்டால் அது மரத்திலே செய்யப்படுகிற அல்லது மரத்திலிருந்து நாம் உருவாக்குகிற காரியத்தை தான் அது காண்பிக்கிறதை நாம் இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல சிற்ப வேலை நமக்கு நன்றாய் தெரியும். அது கற்களிலே அல்லது அங்கு இருக்கிற பாறைகளிலே உருவாக்கப்படுகிற ஒரு சிற்பத்தை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல விசித்திர வேலை என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், அதைத்தான் இந்த நாட்கள்ல நம்ம எம்ப்ராய்டிங் என்று சொல்லுகிறோம் அல்லவா. துணிகளிலே செய்யப்படுகிற சித்திரை வேலையின் பெயர் என்னவென்றால் அதுதான் விசித்திர வேலை. அதை சில இடங்களிலே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் சித்திரை தையல் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதற்கென்று ஒரு பெயர் இருக்கிறது. அது என்ன பெயர் என்றால் விசித்திர வேலை. விசித்திர வேலை என்பது என்னவென்றால் அது நூல், பஞ்சு, துணிகளிலே எம்ப்ராய்டிங் செய்கிறதும் அல்லது அதன் வைத்து அந்த நூல்களை வைத்து செய்யப்படுகிற படங்கள் வரைகிறதுமான காரியங்கள் தான் விசித்திர வேலைகளாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது சித்திரை வேலை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தும் பார்த்தோம் என்றால் அங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மரத்தில் சித்திரை வேலைகளை செய்கிறதற்கும். அப்ப மரத்திலே செய்யப்படுகிற வேலைகளுக்கல்லவா, மரத்திலே அவர்கள் செய்கிற அந்த காரியங்கள், நுணுக்கமான காரியங்கள் இருக்கல்லவா, அதுதான் சித்திரை வேலை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இது எழுத்தின்படியாக, அதாவது மேலோட்டமான அர்த்தம் சித்திரை வேலை என்றால் என்ன, அது மரத்திலே செய்யப்படுறது.
ஆனா இதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் வேதம் சுட்டி காட்டுகிறது. சித்திரை வேலை என்றால் தேவ சமூகத்திலே அல்லது தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அது என்னவாய் காணப்படுகிறதாம்? வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 35வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்க பிடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, நிறைவேறும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கும் அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினேன். ஞானத்தினால் நிரப்பினேன். அதே போல நீங்க வசனம் 33வது வசனம், அதே 35வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலையை செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை நிரப்பினேன். இந்த சித்திரை வேலை என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் அல்லது தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவத்தை குறித்துதான் இந்த சித்திரை வேலை என்று சொல்லுகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே சித்திரை வேலை என்பது என்ன? அதுதான் சித்திரை வேலையின் அனுபவமாய் காணப்படுகிறது. இங்கு தேவனுடைய கூடாரத்தை கட்டுவதற்கு மோசேயின் இடத்திலே கர்த்தர் தேவ மனுஷர்களை எழுப்புகிறார். அப்ப தேவன் ஒரு மனுஷனை அழைத்து சொல்லுகிறார், இவனிடத்துல என்னுடைய ஆவியை நிரப்புகிறேன், அவன் எல்லா சித்திரை வேலைகளை செய்கிறவனாய் காணப்படுவான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த சித்திரை பூக்கள் என்கிறது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தின் ஞானம் என்பது ஒன்று உண்டு, அதே நேரத்தில் தெய்வீக ஞானம் என்பது ஒன்று உண்டு. உலகத்துல நீங்க சில பேரை பார்க்கலாம், அவர்கள் நல்ல ஸ்மார்ட்டா இருப்பாங்க. நான் சொல்றது வெளியரங்கமா இருக்கிற ஆடை அணிகலங்களை குறித்து அல்ல, அவங்களுடைய காரியங்கள், எந்த காரியத்தை சொன்னாலும் அவங்க நுணுக்கமா செய்வாங்க. நீங்க ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பார்ப்பதுக்கு நம்ம மேலோட்டமா ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்திருப்போம். ஆனா அதே காரியத்தை அவங்க பார்க்கும்போது அது வித்தியாசமா பார்க்கிறவர்களா இருப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புவியீர்ப்பு விசை தெரியும். ஆனா இந்த புவியீர்ப்பு விசை அந்த ஆதி நாட்கள் முதற்கொண்டு காணப்படுகிறதா இருந்துச்சு. ஆதி நாட்கள் முதற்கொண்டு எல்லாரும் அதை அனுபவிக்கிறதா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு மனுஷன்தான் அதற்கு வேறு விதமாய் பார்க்கிறவனா இருந்தான். எல்லாரும் மரத்துக்கீழே பழம் இருக்கிற மரத்துக்கீழே உட்கார்ந்தா பழம் விழும்போது நல்ல பழம் விழுந்துச்சுன்னு எடுத்து புசிப்பாங்க. அது புசிப்புக்கு தக்க இல்லா பழங்களா இருந்துச்சுன்னா அதை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவோம். ஆனா ஒரு மனுஷனுடைய மனத்தை அவனுடைய தலையில விழுகும் போது அந்த ஐசக் நியூட்டன் என்கிற மனுஷன் அதை வேறு கோணமாய் பார்க்கிறவனா இருந்தான். அதனாலதான் அவர்கள் பூமியிலே ஞானத்தினால் நிரப்பப்பட்ட மனுஷன்லாம் இருந்தாங்க. அவங்க தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்ட அனுபவம் அல்ல, அது பூமிக்குரிய ஞானம். பூமியில என்ன நடக்கிறது, பூமியில என்ன காரியங்கள் இருக்கு. நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கறவங்களா இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு காரியம் போய்கிட்டு இருக்கு, நிறைய சயின்ஸ் நியூஸ்ல எல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஏதோ ஒரு பொருள் ஏலியன் ஷிப் தான் வருது, பூமியை நோக்கி வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அதாவது சூரிய குடும்பத்தின் வட்டத்துக்குள்ளாக, சூரிய குடும்பத்திற்குள்ளாக அந்த ஒரு ஷிப் மாதிரி இருக்கிற ஒரு வால் நட்சத்திரம் வருகிறது என்று சொல்லுங்க. சில அறிஞர்கள், அறிவாளிகள், அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வால் நட்சத்திரம், கடந்த நாட்கள்ல வந்த 4 நட்சத்திரம் போலயே இருக்கு, இது ஒரு வால் நட்சத்திரம் சொல்றாங்க. ஆனா எலன் மாஸ்க் அதுக்கு போன்ற மற்ற சயின்டிஸ்ட் மற்றும் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது ஒரு ஏலியனுடைய அவர்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஷிப் என்று சொல்லுகிறார்கள். இப்படி 2 விதமான கருத்து காணப்படுகிற, 2 விதமும் அதற்கேற்ற விளக்கத்தை அவர்கள் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள், அதற்கேற்ற கோட்பாடை கொடுக்கிறவர்களா இருக்கிறார். இது எல்லாமே உலகத்தின் ஞானம். இது புக்கு படிக்கிறதுனாலும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுகிறதுனாலும் வருகிறது. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு ஞானமும் இருக்கிறது. அது என்ன ஞானம் என்றால், அதுதான் தெய்வீக ஞானத்தை காட்டுகிறது. அதுதான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது வருகிற ஞானத்தை காட்டுகிறது. இதற்கு சின்ன உதாரணத்தை சொல்லணும்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலும்
தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆவியிலே நிறைந்திருக்கிறவர்களிடத்திலும் நீங்க வேதத்தை கொடுத்து பாருங்க. தேவ ஆவியினால் நிரப்பப்படாத ரட்சிக்கப்பட்டவர்கிட்டையும் வேதத்தை கொடுங்க, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள்கிட்டையும் வேதத்தை கொடுங்க. இந்த 2 பேர்த்தையும் நீங்க வேதத்தை படிக்க சொன்னீங்கன்னா அவங்க 2 பேருமே படிப்பாங்க. ஒரு காலத்தை நம்ம கொடுத்துட்டோம், ஒரு வாரத்துக்குள்ள இதை நீங்க எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சுட்டு வாங்க. இந்த 2 பேருமே அதை படிக்கிறாங்க. இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு வார காலம் நிறைவேறின பின்பு அந்த வேதத்தை 2 பேர்ட்ட இருந்தும் 2 பேர் அந்த வேதத்தை வாங்கிட்டு 2 பேர்த்தையும் நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் என்ன சொல்லுவாருன்னா, நான் படிச்சேன், நல்ல நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களாய் காணப்பட்டது, இதை நான் கடைபிடிச்சேன்னா என் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா அதே நேரத்துல தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்ட மனுஷனிடத்துல வேதத்தை கொடுத்து வாசித்தீங்கன்னா, இந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் ஒரு 100 பக்கம் வாசிருந்தா தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்ட மனுஷன் எவ்வளவு பக்கம் வாசிருப்பார் தெரியுமா? மிஞ்சி மிஞ்சி அதிகபட்சம் பார்த்தா ஒரு 10 பக்கம் தான் வாசிருப்பார். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் ஒரு புதிய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அவர்கள் தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடினால் புதிய புதிய ரகசியங்களை அவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள். இதுதான் தெய்வீக ஞானத்திற்கும் உலக ஞானத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். நிறைய பேர், நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய மெசேஜ்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தேச தந்தை என்று சொல்லப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் கூட இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு சில நேரங்கள்ல குழப்பங்கள் வரும் பொழுது அல்லது எப்படி நான் டிசிஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியாத பொழுது நான் இந்த பைபிள்ல இருக்கிற பைபிளை தான் நான் படிப்பேன், குறிப்பா மலை பிரசங்கத்தை தான் நான் படிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் பைபிள் படிக்கும் பொழுது, அந்த காரியத்தை படிக்கும் பொழுது என் குழப்பங்கள் தீர்ந்து எனக்கு ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லுவார். ஆனா அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுனால் ரட்சிக்கப்படல, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. ஆனா அதே நேரத்துல தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்கிட்ட வேதத்தை கொடுத்தீங்கன்னா அவர்கள் மேலோட்டமாய் பார்க்கிறவர்கள அதிலேயும் கர்த்தருடைய வெளிப்பாடை பெற்று ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாம் சித்திரை வேலை செய்யப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு சித்திரை வேலை செய்யப்படுகிற அனுபவத்தில் இருக்கா? இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற போட்டி என்ன தெரியுமா? நான் எத்தனை முறை பைபிளை படிச்சு முடிச்சேன். அது நல்லது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க மணிக்கணக்கு உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. உங்களால முடிஞ்ச அளவு அல்லது பலத்தை கொடுத்து பைபிளை எத்தனை முறை முடிக்க முடியுமோ அத்தனை முறை முடிங்க. ஆனா அதே நேரத்துல அதே அனுபவத்தை மாத்திரம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வேதத்தை படித்து முடிக்கிறபடியாக மாத்திரம் நம்ம இருக்க அழைக்கப்படல. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். வேதத்தின் ரகசியங்களை அறிந்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார். நன்றா யோசித்து பாருங்க. பவுலனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுடைய முந்தின வாழ்க்கையினுடைய பேர் சவுல், பின்னாட்களில் அவனுடைய பேர் பவுல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சவுலுக்கும் பவுலுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ரட்சிக்கப்பட்டதனால மாற்றப்பட்ட பேர் மாற்றப்பட்டது. அப்படி கிடையாது. பவுலுக்கும் சவுலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பவுலும் வேதத்தை படித்திருந்தான், சவுலும் வேதத்தை படித்திருந்தான். பவுலும் வேதத்தை நன்றாய் அறிந்திருந்தான், சவுலும் வேதத்தை நன்றாய் அறிந்திருந்தான். ஆனா சவுலா இருக்கும் வரைக்கும் அவன் வேதத்தை நன்றாய் படித்து கரைத்து குடித்தவனாய் இருந்தானே தவிர அதிலே கர்த்தர் வைத்திருக்கிற ரகசியத்தை அவன் புரிந்து கொள்ள முடியல. அதனால என்ன நடந்துச்சு? அவன் தவறான வழிகளிலே போய் முள்ளில் உதைப்பதற்கு கடினமா என்று இயேசு சொல்லுகிற அளவு மேலோட்டமா படிச்சுட்டு தேவனுக்கு விரோதமாவே கிரியை செய்கிறவனா இருந்தான். ஆனா என்னைக்கு கர்த்தர் அவனை தொட்டு அவனுடைய தெய்வீக ஞானத்தினால் நிரப்புனாரோ, சித்திரை வேலை என்கிற புதிய ஆவியினால் நிரப்புனாரோ, அன்றைக்கு அவனுக்கு ஞானம் வருகிறது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டிலே பவுலினால் எழுதப்பட்ட 13 புஸ்தகங்களை நம்மளால் பார்க்க முடியும். அந்த 13 புஸ்தகங்கள் தான் ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அது கற்றுக் கொடுக்கிறதா இருக்கு. அது புதிய பவுலினால் எழுதப்பட்டதா இருக்கிறது. எப்ப? அவன் தேவனால் சந்திக்கப்பட்டு தேவ ஆவி என்கிற அவருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டது.
அதுக்கு முன்னாடியே கமாலியல் என்கிற தேவ மனுஷன், கமாலியல் என்கிற ஒரு வேத பாடகர் இடத்துலதான் உட்கார்ந்து கத்துக்கிட்டான். அந்த நாட்கள்ல கமாலியல் பெரிய டீச்சர். ஆனா அப்படி இருந்தும் தேவனுடைய ரகசியத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், சித்திரை பூக்களா இருக்கிற நாம், தேவத்துடைய தோட்டத்திலே பூக்களா இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சித்திரை பூக்களாய் நாம் காணப்படுகிறோமா? தேவனுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோமா? தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறோமா? இல்ல வேதாகமத்தை திறந்து இன்னைக்கு நான் ஒரு பகுதி படிக்கணும், நான் என் கடமைக்காய் நான் படித்து முடித்து சொல்லுகிறேன் என்று நாம் காணப்படுகிறோமா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், வேதத்தை நன்றாய் படிக்கிறது தவறே கிடையாது. ஒரு வருஷத்துல எத்தனை முறை நீங்க முடிக்க நினைச்சாலும் முடிக்கிறது தவறே கிடையாது. ஆனா அதை காட்டிலும் மேலானது என்ன தெரியுமா? ஒரு வசனத்துல நீங்க உட்கார்ந்து அதுல கர்த்தர் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி அதை தியானிக்கிறோம் அல்லவா, அதுதான் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறது. அதனாலதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரத்துல நல்ல பரிச்சயமான வசனம் சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்துல ஆண்டவரே முழு ஞானத்தினால் எனக்கு வெளிப்படுத்துவேன், அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்க, அவருடைய தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்ட அந்த வசனங்களை வாசிக்கிறது. அப்படி நாம் வாசித்தோம் என்றால் ஒரு அதிகாரத்தை கடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாரம் கூட பத்தாது, அதிக நாட்கள் எடுக்கிறதாய் காணப்படும். இதை நீங்க ஈஸியா ட்ரை பண்ணி பாருங்க. இதை தேவ சமூகத்துல உட்காருங்க. இதை சொல்லும் பொழுது, நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவங்க நிறைய காரியங்கள் அதுக்கப்புறம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் எப்படி தியானிக்கணும். ஆனா ஈஸியான ஒரு மெத்தட் எனக்கு பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது, நான் என்னோட பர்சனலா ஒரு டீச்சர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, விசிட்டிங் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், வேதத்தை தியானிக்கிற நிறைய பேர் நிறைய காரியங்கள் சொல்றாங்க, சிலருக்கு சில காரியங்கள் கற்றுக் கொடுத்தாங்க, ஆனா ஈஸியா மற்ற நம்ம எப்படி படிக்கிறது, எப்படி தியானிக்கிறது? அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க வாசிக்கிற எல்லா வார்த்தைக்கு, அத குறிப்பா வசனத்துக்கு வை என்கிற வார்த்தை, அதாவது ஏன் என்கிற வார்த்தையை அந்த வசனத்துக்கு போடுங்க. 2 காரியத்தை சொன்னோம். ஒண்ணு, அந்த வசனம், நீங்க ஒரு வசனத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த வசனத்துக்கு மேல இருக்கிற 4 வசனத்தையும் கீழே இருக்கிற 4 வசனத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா அந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிற மேலோட்டமான கான்டெக்ஸ்ட நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். எதற்காக கர்த்தர் அந்த வசனத்தை வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆனா இன்னும் ஆழமா அதை தியானிச்சு பார்க்கணும்னா அந்த வசனத்துக்கு ஏன் என்கிற வார்த்தையை நீங்க போடுங்க. ஏன் என்கிற வார்த்தையை நீங்க அந்த வசனத்துக்கு போட்டீங்கன்னா அது இன்னும் அதை ஜெபத்தோடு நம்ம ஏன் என்கிற வார்த்தையை வைக்கும் போது அது அநேக ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று கற்றுக் கொடுத்தார். அன்னைக்கு அதை நான் அறிந்து கொண்டு அதைத்தான் ஒவ்வொரு தடவையும் அப்படிதான் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். அந்நாள் முதற்கொண்டு எந்த வசனம் வாசித்தாலும் சரி, ஏன் இங்க இந்த வசனம் சொல்லப்பட்டுள்ளது, ஏன் கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, எதனால இப்படி கர்த்தர் சொல்லுங்க. இதனாலதான் சொல்லுது, கேள்வியினால விசுவாசம் பெறும். கேள்வி எப்படி கேள்வி கேட்கிறது? விதண்டாவாதத்துக்கல்ல, கற்றுக்கொள்ளுவதற்காக தெய்வீக ஞானத்தினால் நாம் கேள்வி கேட்கணும். அப்ப இந்நாள் முதற்கொண்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு வாசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, முடிவு அந்த வசனத்தை வாசிங்க, ஒரு அதிகாரத்தை வாசிங்க, அதுல கர்த்தர் ஒரு வார்த்தையை உணர்த்துவார் அல்லவா, அந்த வசனத்தை எடுங்க, அதுல ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. இப்ப உதாரணத்துக்கு சங்கீதம் 1:2 நான் சொன்னேன், இதுல ஏன் கர்த்தர் இரவும் பகலும் சொல்லியிருக்கார், ஏன் ஒரு நேரம் மட்டும் நாம தியானிக்க கூடாது, ஏன் இரவு பகலும் சொல்லிருக்கான்னு சொல்லி, அப்ப இரவுல என்ன ஞானம் வருகிறது, பகல்ல என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி அப்படியே நீங்க ஏன் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா வேதத்துல அநேக ரகசியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதுவும் குறிப்பா தெய்வீக ஞானத்தினால், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இதை நாம் செய்கிறவர்களாய் காணப்படும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, சித்திரை வேலை என்பது என்ன? தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்படுகிற அனுபவம். தெய்வீக பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தெய்வீக ஞானத்தினால் வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறதும் தெய்வீக ஞானத்தினால் நடந்து கொள்ளுகிற அனுபவம் தான் சித்திரை வேலை என்று வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டு.
அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பூக்களும் சித்திரை வேலை செய்திருந்தது என்ற அந்த வார்த்தை சொல்லுது. அப்ப இங்க இருக்கிற பூ சித்திரை வேலை செய்யப்பட்ட பூ. அப்ப இந்த சித்திரை வேலை செய்யப்பட்ட பூ என்ன காரியத்தை செய்கிறதா இருக்கிறதாம்? முதலாவதாக அந்த வேதம் சொல்லுகிறது, இந்த சித்திரை வேலை செய்யப்பட்ட பூ என்ன செய்கிறதாம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம், நாம் வாசித்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் முக்குளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரை வேலை செய்திருந்தது. அடுத்த வார்த்தை சொல்லுது, பார்வைக்கு ஒரு கல்லாயிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரங்களாயிருந்தது. கேதுரு மரங்களாயிருந்தது. அங்க வார்த்தை சொல்லுது பாருங்க, இந்த சித்திரை வேலை செய்த பூ அங்க என்ன செய்கிறதாம்? ஒரு கல்லும் வெளிப்படாதபடி எல்லா கல்லை மூடுகிறதாய் காணப்பட்டது. இந்த சித்திரை வேலை செய்யப்பட்ட பூவினுடைய முதல் காரியம் என்ன? அது எதை நடப்பிக்கிறதா இருக்கிறதாம்? கல்லை மூடுகிறதாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தை தெளிவா சொல்லுதுங்க, பார்வைக்கு ஒரு கல்லாயிலும் காணப்படாமல், ஒரு கல்லாயிலும் காணப்படாம. அப்ப இந்த கல் என்பது எதை சுட்டி காட்டுகிறது? இங்கு சொல்லப்பட்டுள்ள கல் என்பது எதை சுட்டி காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், எசேக்கியேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. இந்த கல் என்பது எதை காட்டுகிறது? அது நம்முடைய இருதயத்தை சுட்டி காட்டுகிறது. மாம்சமான இருதயத்தை சுட்டி காட்டுகிறது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, மாம்சிகத்திலே நடந்து கொள்ளுகிற அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த கல் என்பது எதை காட்டுகிறது? இந்த சித்திரை பூக்கள் எதை மறைக்கிறது? மாம்சிக இருதயத்திலே நடந்து கொள்ளுகிற அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. மாம்ச இருதயத்துல நடந்த எப்படி நடக்கிறதா? அதுக்குரிய அடையாளங்கள் என்ன? வசனம் சொல்லுது, அதே எசேக்கியேல் புஸ்தகம் அதே 11வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, என் கட்டளைகளின்படி நடவாமல், இரண்டாவதாக என் நியாயங்களின்படி செய்யாமல், மூன்றாவதாக உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமையின்படி செய்ய நீங்கள் அப்பொழுது முறைமையின்படி செய்த. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, கல்லான இருதயம் என்பது எதை காட்டுகிறது? அல்லது கல்லின் அனுபவம் என்பது எதை காட்டுகிறது? மாம்சீகத்திலே நடந்து கொள்ளுகிற அனுபவம், மாம்ச இருதயத்தை உடைகிற அனுபவம். இந்த மாம்ச இருதயம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்களாம்? முதலாவதாக அவங்க என் கட்டளைகளின்படி நடவாமல், தேவனால் கொடுக்கிற கட்டளைகளின்படி அவங்க நடக்க மாட்டாங்க. அவங்க தங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி ஓடுகிறவர்களாக இருப்பாங்க. கர்த்தர் ஒரு வரைமுறையை கொடுத்திருப்பார். நீங்க இந்த தேசத்துல இந்த இடத்துல நீங்க இப்படிதான் இருக்கணும். நான் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறேன், நான் உங்களை இந்த சபையில வச்சிருக்கிறேன், நான் உங்களை இந்த கூடாரத்துல வச்சிருக்கிறேன், நீங்க இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இந்த கல்லான இருதயம் உள்ள மனுஷர்கள் என்ன செய்வாங்களா? கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் நடக்க மாட்டாங்க. தன் விருப்பத்தின்படி ஓடுகிறவர்களாய் இருப்பாங்க. தன் மனம் சொல்லுகிற இடத்திற்கு அவர்கள் ஓடுகிறவர்களாய் காணப்படுவாங்க. தங்களுக்கு எது நலமா தோணுது, தங்களுடைய பார்வைக்கு எது நலமா தோணுது, தங்க இருதயத்துக்கு எது நலமா தோணுது, அதன் பின்பாய் ஓடுகிறவர்களாய் காணப்படுவார். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுவோம். உலக மனுஷனுக்கு, புறஜாதியானுக்கு அவன் இருதயம் சொல்றதுதான் 100க்கு 100 நல்லது. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு நம்முடைய ஞானம் சொல்லுகிறது நல்லதல்ல,
நம்முடைய இருதயம் காட்டுகிற வழிகள் நல்லதல்ல. அது பிதா நமக்கு கொடுக்கிற அவருடைய சித்தம் இருக்கல்லவா, பிதா நமக்கு காண்பிக்கிற வழி இருக்கல்லவா, அதுதான் நமக்கு நல்லதாய் காணப்படுகிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை வேதத்திலிருந்து பார்க்கணும்னா, இயேசுவை தவிர வேற எந்த உதாரணத்தையும் உங்களால சொல்ல முடியாது. மோசே எடுத்துக்கோங்க. அவன் மரிக்கிறதுக்கு முன்பாக தேவ சித்தத்தை விட்டுட்டு கற்பாரை அடிக்கிறவனா மாறி போனான். சாலமோன் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினா உண்மைதான். ஆனா அதே நேரத்துல தன்னுடைய மனைவிமார்கள் மறுமனைவாட்டிகள் சொல்லுகிற விக்கிரகங்களுக்கும் ஆலயத்தை கட்டுறவனா காணப்பட்டான். பவுலை எடுத்துக்கொள்ளுங்க, பேதுரு, யார நீங்க எடுத்துக்கொண்டாலும் ஏதோ வழியில அவர்கள் தேவனை விட்டு விலகினவங்கள சில காலங்கள் விலகி போயிருக்கலாம். ஆனா விலகி போகாமல் முழுக்க முழுக்க கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினவரை பார்க்கணும்னா இயேசுவை நீங்க பார்க்க முடியும். அவர் இயேசு கெத்செமனேலிருந்து அழுகிறார். அவர் தேவகுமாரன் தான். தம்முடைய ஸ்தானத்தை விட்டுட்டு மனுஷனுக்கு இறங்கி வந்திருந்தான். அவர் நினைச்சா, அவர் கூப்பிட்டா அவருக்கென்று லேகியோன்கள் இறங்கி வருவார்கள். அதாவது 6000 தூதர்கள் இறங்கி வருவாங்க. 12 லேகியோன்கள். ஒரு லேகியோன்னா 6000. அப்ப 12னா எத்தனை யோசிச்சு பாருங்க. அத்தனை தூதர்கள் அவருக்காக இறங்கி வர முடியும். அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கினார், கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆனா இப்ப கெத்செமனேல உட்கார்ந்துட்டு அவர் அழுகிறார், அவர் வியாகுலப்படுகிறார். அவருடைய வேர்வையின் துளிகள் இரத்த துளிகளாய் பாறையில விழுந்தது. இவ்வளோ வியாகுலம். அந்த வியாகுலம் எப்படி இருக்கு பாருங்க. 12 சீசர்ல 3 அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த க்ளோஸ் சர்க்கிள்ல கூட்டு போய் ஜோம் பண்றாரு. அப்படி ஜோம் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஜோம் பண்ணாலும் அவருக்கு வியாகுலம் தாங்களா. அவர் சொல்றாரு, என் வியாகுலம் மிகுதியா இருக்கிறபடினால் நான் அப்பாற போய் நான் ஜெபிக்கிறேன், அங்க போய் நான் ஜெபிச்சுட்டு வரேன்னு சொல்லி தனியா போய் ஜெபிக்கிறார். ஆனா அவருடைய ஜெபம் என்னவா இருந்துச்சு? ஆண்டவரே, பிதாவே, உடைய சித்தமானால் இந்த பாத்திரத்தை நீங்க கூடுமானால் நீங்க. அவர் கேட்டிருந்தா பிதா செய்வார். அவர் நினைச்சிருந்தா அந்த பாத்திரத்தை இவரை விலைக்கு போட்டு இருக்க முடியும். ஆனா மரண பரியந்த அவர் கீழ்ப்படுகிறதுக்கு உண்மையா இருந்து பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய பிதாவின் சித்தம் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு நன்மையா எது படுகிறதோ, எனக்கு ஆசீர்வாதமா எது வருகிறதோ, என் பிள்ளைகளுக்கு எது ஆசீர்வாதமா இருக்கோ அதுதான் பிதாவின் சித்தம் என்று சொல்லுகிறார்கள். தனக்குடைய செவிகளுக்கு இன்பமான வார்த்தைகள் இருக்கல்லவா, அதுதான் பிதாவின் சித்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா யோசிச்சு பாருங்க, இயேசு எப்படி பாடுபட்டாரோ அதே போல் சீசர்களும் கர்த்தருக்காய் பாடுபட்டார். பிதாவின் சித்தம் என்பது முழுக்க முழுக்க 100க்கு 100 ஆசீர்வாதத்தை மாத்திரம் இருக்காது. பிதாவின் சித்தம் என்பது 100க்கு 100 வெற்றியை படுத்திருக்கிற அனுபவம் கிடையாது, பஞ்சிலே நடக்கிற அனுபவம் கிடையாது. பிதாவின் சித்தம் என்பது அவர் உங்களை அவர் சித்தத்தின்படி நடத்துவார். அது சில நேரம் காடாயிருக்கும், சில நேரம் வனாந்தரமாயிருக்கும், சில நேரம் செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும், சில நேரம் கசப்பான மாறா என்கிற தண்ணீர் அண்டையில் உங்களை கொண்டு போய் வைக்கும், சில நேரம் தண்ணீரே இல்லாத கற்பாறைக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கும், சில நேரம் இறைச்சியே கிடைக்காத அனுபவத்தில் உங்களை கொண்டு போகும். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தவறான காரியம் சொல்லப்படுகிறது. தேவனிடத்துல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், தேவனிடத்துல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாடு கிடையாது, தேவனிடத்துல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவம் கிடையாது. வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. எத்தனை தேவனுடைய சீசர்கள் பாடுபட்டார்கள். பவுல் எத்தனை பேரை துன்பப்படுத்தினான். ஸ்தேவான் எதற்காய் மரித்து போனான்? பவுலுடைய தலை எதற்காய் வெட்டப்பட்டது? யோவான் ஏன் நாடு கடத்தப்பட்டான்? பேதுருவினுடைய ஜீவியத்தை பாருங்க. தோமா எதற்காய் மரித்து கொலை செய்யப்படணும்? எல்லாருமே தேவனுக்காய் அவருடைய சித்தத்துக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அப்ப தேவ சித்தம் என்பது அது அவர் எந்த பாதையில நம்மளை நடத்துகிறாரோ அதிலே நாம் போக ஆயத்தமா இருக்கணும்.
அப்ப இங்க முதலாவது இந்த சித்திரை வேலை என்ன செய்கிறது? கற்களை மறைக்கிறது. கற்கள் என்பது என்ன? நம்முடைய சுய சித்தத்தின் மாம்ச இருதயத்தை காட்டுகிறது. அந்த மாம்ச இருதயம் என்ன செய்யும்? முதலாவதாக கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க விடாது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கேன்னா உங்களை நிதானித்து பாருங்க. கர்த்தருக்குள்ளாய் நிதானித்து பார்ப்போமாக. நம்முடைய இருதயத்தின் சுய விருப்பத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா, இல்ல எனக்கென்று ஒரு விருப்பம் இருக்கு அதுல நான் நடக்கிறவனாய் இருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த வசனத்தை சொல்லுவாங்க, நான் வாழுகிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். அது எதுக்காக சொல்லுவாங்க தெரியுமா? சோதனை வரும்போது சொல்லுவாங்க, நான் படுகிற பாடு நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்காய் பாடுகிறார். அவருடைய பலன் இருக்கிறபடினால் நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவே எனக்குள் வாழ்றார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய சுயம் அங்கு மரித்து போனது, நம்முடைய திட்டங்கள் அங்கு மரித்து போனது, நம்மளுடைய ஆலோசனைகள் அங்கு மரித்து போனது, நம்மளுடைய சுய விருப்பங்கள் மரித்து போனது. அங்கு கிறிஸ்து நடத்துகிற வழியிலே நடக்கிறது தான் அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கனா இன்றைக்கு கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. இரண்டாவதாக அந்த மாம்ச இருதயம் என்ன செய்யும்? அவர் என் நியாயங்களின்படி செய்யாமலும். இரண்டாவதாக அந்த கல் என்கிற அனுபவம் என்ன செய்யுமா? கர்த்தருடைய நியாயத்தின்படி உங்களை செயல்பட விடாது. முதலாவது கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிறது, அவர் சொல்லுகிற இடத்துக்கு போறது, அவர் சொல்லுகிற காரியத்தை செய்யறது. இரண்டாவது கர்த்தருடைய நியாயத்தை செய்கிறது. கர்த்தருடைய நியாயம் என்பது என்ன? வேதம் சொல்லுக, பழைய ஏற்பாட்டு காலத்துல 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் தேவனுடைய நியாயமா இருந்துச்சு. அதை வெளிப்படுத்தலையும் என்னாகமத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் எலாபரேட் பண்ணி இன்னும் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த 10 கட்டளைகளை இன்னும் எலாபரேட் பண்ணி நம்ம வெளிப்படுத்தல் என்னாகம புஸ்தகத்துல நாம் படிச்சு நம்மளால் பார்க்க முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அது என்ன கட்டளை? அதுதான் நம்முடைய மற்றவர்களை, நம்முடைய சத்துருக்களை நம்மை போல நாம நேசிக்கணும். இதுதான் நியாயத்தின்படி செயல்படுகிறதை காட்டுகிறது. நியாயத்தின்படி செயல்படுகிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு நம்மளுடைய சத்துருக்களை நம்மை போல நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்படணும். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைஞர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். நான் அந்த 2 பிரமாணத்திற்குள்ளாய் கடந்து போகல. அது என்ன நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த அளவுகோலை வச்சு பாருங்க, நம்ம நியாயம் செய்கிறவர்களா இருக்கிறோமாங்கிறத இந்த ஒரு அளவுகோலை, இந்த ஒரு ஸ்கேலை வச்சு நீங்க அளந்து பாருங்க. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, இயேசு சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் சத்துருக்களை நேசிங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்படுறோமா? இரண்டாவது அங்க ஒரு அளவுகோல் கொடுக்குது பாருங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நம்மளை கர்ஸ் பண்றவங்களை, நம்மளை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? மூன்றாவது அங்க இயேசு ஒரு அளவுகோல் கொடுக்கிறார் பாருங்க, பகைஞர்களுக்கு நன்மை செய்யுங்க. நான்காவதாக நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க. இந்த அளவுகோலின்படி நம்ம வச்சு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ நியாயம் செய்கிறவர்களா இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்க முடியும். இதுதான் தேவனுடைய நியாயமா இருக்கிறது. வசனம் சொல்லுது, என் நியாயத்தின்படி அவர்கள் செயல்படவில்லை. யார்? கல்லான இருதயம். அவர்கள் தான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கோம்னா நம்முடைய பகைஞர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கிறோம், நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்மளை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்மளை துன்பப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமா? நம்முடைய வாயிலிருந்து என்ன வருது தெரியுமா? நான் சண்டையை ஆரம்பிக்கல, நான் பிரச்சனையை ஆரம்பிக்கல, அவங்க தான் சண்டை ஆரம்பிச்சாங்க, நான் விட மாட்டேன்.
அவங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சாங்க, நான் அவங்கள விட மாட்டேன். அவங்கதான் எனக்கு துரோகம் பண்ணாங்க, நான் அவங்கள விட மாட்டேன். நான் சும்மாதான் இருந்தேன், அவங்கதான் என்ன தூண்டி விட்டுட்டாங்க, நான் விட மாட்டேன். இதுதான் நம்முடைய வாயிலிருந்து வருது. அது உலகத்தானுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. தேவனுடைய நியாயத்தை செய்கிறவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சத்துருக்களை நம்ம நேசிக்கணும். நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களை நாம் நேசிக்கணும். உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புகிறாங்களா, அவங்களுக்காய் நேசிங்க. உங்களுக்கு வேலை ஸ்தலத்துல உங்களை விரோதமா எழும்புகிறாங்களா, அவர்களை நேசிங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இந்த 4 காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா நாம் தேவனுடைய நியாயத்தை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இதை விட்டுட்டு நாம என்ன செய்யறோம்? நம்ம தசமபாகம் கொடுத்துட்டா நியாயத்தை செய்கிறோம் சொல்றோம். கர்த்தருடைய காணிக்கை கொடுத்துட்டா நியாயம் செய்கிறோம் சொல்றோம். அதெல்லாம் வேற காரியம். ஆனால் தேவனுடைய நியாயத்தை செய்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தான் செய்ய முடியாததை நாம் செய்கிறது. உலகத்தான் சத்துருக்களை நேசிக்க முடியாது, ஆனா நம்மளால நேசிக்க முடியும். உலகத்தான் சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க முடியாது, ஆனா நம்மளால முடியும். பகைஞர்களுக்காய் ஜெபிக்க முடியாது, ஆனா நம்மளால் ஜெபிக்க முடியும். பகைஞர்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியாது, ஆனா நம்மளால் முடியும். அப்ப இதுதான் நியாயம் செய்கிற அனுபவம். இதுதான் இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராயிருந்தார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். நம் கல்லான இருதயத்துல இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய புதிய ஆவி என்கிற ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. 3வதாக, கல்லான இருதயம் உள்ளவர்கள், மாம்ச இருதயத்துல நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அவர் வசனம் சொல்லுது, உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமைகளின்படியே செய்த நீங்கள். 3வதாக, இந்த கல்லான இருதயத்தை எதை காட்டுறது தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க படியே நம்ம நடக்கிறது, சுற்றி இருக்கிறவர்களுக்கு படியே நாம் நடந்து கொள்ளுகிறோம். அவங்களுக்கு ஏற்றபடி நாம நடக்கிறோம். அவங்களையும் நம்மளையும் கொண்டு போய் நிறுத்தினா 2 பேருக்கும் வித்தியாசமே இருக்க. நடக்கையில நான் சொல்லுகிறது அப்பியரன்ஸ்ல அல்ல, நடக்கையில. இதைத்தான் வேதம் சொல்லுது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம். வார்த்தை சொல்லுது பாருங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளின் முறைமையின்படியே நீங்கள் செய்து, புறஜாதிகளின் முறைமையின்படியே செய்து. அவங்க தேவனுடைய ஞானத்தை பெறாதபடியினால், தேவ சித்தம் என்னன்னு அறியாதபடியினால் அவங்க தங்க சுய ஞானத்துல ஓடுறாங்க. அதே போல நம்மளும் ஓடுறோம். கேட்டா எங்க பக்கத்து வீட்டுல இப்படிதான் இருக்கிறாங்க, நானும் அதே மாதிரிதான் இருப்பேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, அப்ப நான் என்ன செய்ய முடியும்? ஆனா வேதம் ஒன்று கற்றுக் கொடுக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமையின்படி நடவாமலும். வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. எகிப்தின் வாழ்க்கையில இருந்தோம், ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தோம். அந்த வாழ்க்கையில இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கக்கூடாது. 2வதாக, ரட்சிக்கப்பட்டு நம்முடைய சுற்றி இருக்கிற கானானின் மத்தியில நம்ம காணப்படுறோம். இன்னைக்கு போகிற இடத்துல கர்த்தர் சுதந்திரிக்க வைக்கிறார். அப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் படியாகவும் நம்ம வாழக்கூடாது. எப்படி வாழணுமா? அடுத்த வார்த்தை சொல்லுது, லேவியராகமம் 18:4 சொல்லுது பாருங்க, என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, எத்தனையோ நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஜென்ம சுபாவம் நம்மளை சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக இருந்த பாவம் இன்றைக்கு இருக்கு. ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக இருந்த குணங்கள் இன்றைக்கு காணப்படுது. ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக இருந்த நடக்கை தான் இன்றைக்கும் காணப்படுகிறது.
ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? எகிப்தின் அனுபவங்களை புறந்தள்ளி, கானானின் அனுபவங்களை வெறுத்து, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ளணும். இப்ப நிதானித்து பார்ப்போம். நம்மளை சுத்தி பாருங்க, உங்களை நீங்க யோசித்து பாருங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்கள பாக்குற மாதிரியே உங்க குடும்பத்தை பாக்குறாங்களா? அவங்கள பாக்குற மாதிரியே உங்க பிள்ளைகளை பார்க்கிறார்களா? அவங்கள பாக்குற மாதிரியே உங்களை பார்க்கிறாங்களா? அப்படி இருந்தா ஒன்றை நான் திரும்ப சொல்லுகிறேன், இன்னும் நாம் முழுமையாய் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்படவில்லை. இன்னும் நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஐக்கியம் இன்னும் சரிபடவில்லை. நேற்றைய தினத்திலே சிமியோன் என்கிற மனுஷனை உதாரணமாய் காட்டினேன். அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன், அவன் ஞானஸ்தானம் பெற்றவன். ஆனா அவனுக்குள் ஜென்ம சுபாவம் இருந்துச்சு. என்ன ஜென்ம சுபாவம் தெரியுமா? அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் ஒரு மாய வித்தைக்காரன். அவன் மாய வித்தையினால அந்த பட்டணத்துல இருக்க எல்லாரையும் பிரமிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அங்க ட்ரிக்ஸ் செஞ்சுட்டு அது மூலமா ஜனங்களை பிரமிக்க வச்சுட்டு நான் ஒரு மாய வித்தைக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப அவனை பிலிப்பின் மூலமாய் கர்த்தர் அவனை ரட்சிச்சுட்டாரு. அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டுட்டான், ஞானஸ்தானமே எடுத்துட்டான். ஆனா இப்ப கொஞ்சமா பிலிப்பு கூட நடந்து பிலிப்பினால் செய்யப்படுகிற அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான், ஆச்சரியப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு பேதுருவினால் நடக்கப்பட்ட கிரியை பார்த்த உடனே திரும்ப அந்த ஜென்ம சுபாவம் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்துட்டு சொல்றான், என்னிடத்துல பணம் நிறைய இருக்கு, நான் மாய வித்தக்காரனாய் இருந்தேன், எல்லா ஜனங்களுக்கு முன்பாய் நான் பிரமிக்கிறவனாய் இருந்தேன், என்ன பார்க்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனாலும் என்னிடத்துல அந்த பணம் இருக்கு, இனிமே என்னை பார்க்கிறவர்கள் என்னை குறித்து ஆச்சரியப்படணும், என்னை அவங்க உயர்ந்து பேசணும், நான் பணத்தை தர்றேன், நீங்க எனக்கு இந்த கிஃப்ட தாங்க. ஜென்ம சுபாவம். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் கல்லான இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? கடினமான இருதயம் மாத்திரம் அல்ல, கல்லான இருதயத்தின் அனுபவம் என்பது என்ன? ஜென்ம சுபாவத்திலே இன்னும் காணப்படுகிறது. புறஜாதிகளுக்கு ஒத்த நடக்கையிலே நடந்து கொள்ளுகிறது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம். இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறதா? இந்த சித்திரை செய்யப்பட்ட பூ அது மறைத்து போடுகிறது. சித்திரை செய்யப்பட்ட பூ அவைகள் எல்லாவற்றையும் மூடி போடுகிறது. அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது பாருங்க, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, பார்வைக்கு ஒரு கல்லும் காணப்படாமல், எல்லாம் சித்திரை வேலை செய்யப்பட்டது, எல்லாமே பூக்களினால் மூடப்பட்டுள்ளது. அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா எங்க நீங்க திரும்பி பார்த்தாலும் கேதுரு மரத்தோடைய பட்டைகள் தான் இருக்கும், கேதுரு மரங்களுடைய கட்டைகள் தான் இருக்கும். நாங்க ஈக்குவடார்ல நாங்க தங்கி இருக்கும் போது அங்க இருந்து ஊழியத்துக்காய் ஃபர்ஸ்ட் ஈக்குவடார்ல என்ட்ரான இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹீட் உள்ள இடம். 36, 39 சில நேரத்துல 40 டிகிரி வரும். ஹீட் பாயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு வீடு வந்து அந்த வீடு வந்து நல்ல தகரமான வீடு, தகரத்துலதான் இருக்கும். மேல வந்து நாங்க அதுவும் இத்தனைக்கும் 2வது மாடியில இருந்தோம், ஓப்பன் டெரஸ். அது மேல தகரத்துல ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த தகரத்துள்ள வீட்டுலதான் நாங்க இருந்தோம். அந்த வீட்டுலதான் இருந்து ஊழியத்தை 6 மாதம் நாங்க செய்கிறவளாய் காணப்பட்டோம். ஹீட் சம்மர் டேஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா ஹீட் பாயில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். மேர்சியோட முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க 3 மாசம் குழந்தை 4 மாசம் குழந்தை அப்பயே நல்ல ஹீட் பாயில்ஸ் அங்கங்க வர ஆரம்பிச்சு. எங்களுக்கும் நல்ல ஹீட் பாயில்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சோம். இப்படிதான் நாங்க ஊழியம் செய்கிற ஸ்தலம் இருந்துச்சு. ஒரு இடத்துல நாங்க மினிஸ்ட்ரிக்காய் நாங்க கடந்து போயிருந்தோம். போற வழியில ரொம்ப நேரம் ஆனபடியினால ஒரு வீட்டுல எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ஸ்டூடெண்டோட வீட்டுல தங்குறதுக்கு எங்களை சொல்லியிருந்தாங்க.
அந்த வீடு பாத்தீங்கன்னா, அந்த இடம் பாத்தீங்கன்னா கேபிட்டல். அதாவது நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 7 மணி நேரம் தள்ளி இருக்கு. நாங்க போக வேண்டிய தூரம் வந்து 14 மணி நேரம் டிராவல் பண்ணணும். அதுல இடையில இங்க தங்கிட்டு போவோம்னு சொல்லி இருந்தாங்க. சரி தங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு அங்க அந்த வீட்டுக்கு போய் அங்க தங்க போயிருந்தோம். அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாங்க இருந்த இடம் மாதிரி கிடையாது. அது ஒரு மலை பிரதேசம். அது நல்ல கூலிங்கா இருக்கும். கீட்டோ என்று சொல்லுகிற கேபிட்டல், எக்குவடோரோட கேபிட்டல். நல்ல கூலிங் இருக்கும். அவங்க வீட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுல கீழ் ஃப்ளோரும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அவங்க வீடு வந்து 3 மாடி, 3 ஃப்ளோர் உள்ள வீடு. அந்த கீழ் ஃப்ளோரும் சரி, மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேல இருக்க தேர்ட் ஃப்ளோர் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வுட்னால தான் போட்டிருப்பாங்க. சிமெண்ட் போட்டு நம்ம எப்படி டைல்ஸ் கிரானைட் போடுறோமோ அதே போல அவங்க வந்து கம்ப்ளீட் வுட். பிளேவுட் கிடையாது, கம்ப்ளீட் அந்த விலை உயர்ந்த வுட்னால. அவங்க நல்ல பெரிய 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல பிசினஸ் பண்றவங்க. எல்லாமே கம்ப்ளீட் வுட். அதே மாதிரி தரையில இருந்து ஒரு அடி ஹைட்டுக்கு நீங்க செவத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டை வச்சுதான் பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் சரி, எங்க நீங்க நடந்து போனாலும் சரி, எக்ஸப்ட் பாத்ரூமை தவிர நீங்க எங்க கிச்சன், டைனிங் ஹால் எங்க நீங்க நடந்து போனாலும் அந்த வுட்ல தான் நீங்க நடந்து போகணும். அது நல்ல எக்ஸ்பென்சிவ். ஆனால் எங்க திரும்பி பார்த்தாலும் அந்த வுட் தான் உங்களுக்கு இருக்கும். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்னா, இதே போலதான் கர்த்தருடைய ஆலயம் அன்றைக்கு இருந்திருக்கு. அன்றைக்கு அந்த இருந்த கல்லு, இந்த கேதுரு மரங்கள் எங்க சுத்தி பார்த்தாலும் அது கட்டையினால் சித்திரை வேலையினால் மூடப்பட்டு இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் காணப்படணும். நம்முடைய போராட்டத்தின் நேரத்துல ஜென்மஸ்வாமம் வெளிப்பற்ற கூடாது. ஆசீர்வாதத்தின் நேரத்துல ஜென்மஸ்வாமம் வெளிப்பற்ற கூடாது. அல்லது பிரச்சனைகள் நேரத்துல ஜென்மஸ்வாமம் வெளிப்பற்ற கூடாது. ஜபத்துக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்கிற வாழ்க்கை, வீட்டுக்கு போன பிறகு ஒரு மாதிரி இருக்கிற வாழ்க்கை, அல்லது நல்ல செழிப்பா இருக்கும் போது கர்த்தரை துதிக்கிற அனுபவம், சின்ன போராட்டம் வந்து முறுமுறுக்கிற அனுபவம், அல்லது போராட்டம் வரும்போது கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு உறுதியா இருக்கிற அனுபவம், நல்ல பணம் வந்த உடனே ஜபத்தை மறந்து எல்லாத்தையும் விட்டு விலகி போகிற அனுபவம். இப்படி இரட்டை வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. நாம் எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த நிலைமையிலிருந்து நம்மளை பார்த்தாலும் நாம் சித்திரை பூக்களினால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்முடைய ஜீவியம் இருக்கணும். நம்முடைய எந்த அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல், பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல், ஒரு சின்ன கார்னர் கூட அங்கு கற்கள் காணப்படவில்லை. நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு அப்படிதான் கர்த்தருக்குள் காணப்படணும். எந்த விதத்திலும் மாம்சத்தின் கிரியை வந்துடக்கூடாது. எந்த விதத்திலும் நமக்குள் கல்லான இருதயம் வந்துடக்கூடாது. அதற்கு என்ன தேவை? அது நம்முடைய நம்முடைய முயற்சியின்படி இது கண்டிப்பா முடியாது. அது இம்பாசிபிள். ஆனா அதுக்கு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது என்ன வழியாய் காணப்படுகிறதா? அந்த வசனம் சொல்லுகிறது. அதே 11 எசேக்கியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நேமங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அந்த உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்குள் அருளுவேன். 3 காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கல்லை காணப்படுகிற அனுபவம் மாறணும். முழுக்க சித்திரை பூக்களினால் சுற்றப்படணும்னா என்ன நடக்கணும்? இந்த 3 அனுபவத்துக்குள் நாம் கடந்து போகணும். 1, ஏக இருதயம். ஏக இருதயம். ஏக இருதயம் என்பது என்ன? கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை. நாமும் அவரும் ஒரே இருதயமா இருக்கு. மனுஷர்களுக்குள்ளாக ஏக இருதயமா இருந்த ஒரே இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 120 பேரும் ஒருமனப்பட்ட தேவ சமூகத்துல காணப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள எந்த கேள்வியுமே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி? நம்மளோட இருந்த யூதாசு இப்ப தூக்கு போட்டு இறந்து போயிட்டாப்ல. அப்ப அவருடைய இடத்துல என்ன வரணும்? யாரை வைக்கணும்னு சொல்றாங்க. குழப்பம் வருது. அப்ப 2 மனுஷர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மத்தியாசை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க சீட்டு போட்டு பாக்குறாங்க. சீட்டு போட்டு பார்த்து கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் ஒரு மனுஷனை 12வது சீசனா ஏத்துக்கிட்டாங்க.
இப்ப 120 பேர் அங்க ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஆனா 120 பேருடைய இருதயம் ஒரே இருதயமா இருந்தது மாத்திரமல்ல, அவங்க இருதயம் எங்க இருந்துச்சு தெரியுமா? அவங்க இருதயம் அங்க ஒன்னா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோமே, அப்படிலாம் இல்ல. அவர்கள் இருதயம் இயேசுவின் இடத்துல இருந்துச்சு. எப்படி சொல்லுகிறேன் என்றால், இயேசு சொன்னாரு, பரிசுத்தாவியானவர் வரும் அளவும் நீங்கள் காத்திருங்கள். அவர் வரும் அளவும் நீங்க காத்திருங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையில ஒருமனப்பட்டு இருந்தாங்க. இதுதான் ஏக சிந்தையின் அனுபவம். ஏக சிந்தையின் அனுபவம் என்பது என்ன? கர்த்தரும் நீங்களும் ஒன்றாயிருக்கிறது. உங்களை குறித்து கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், கர்த்தருடைய இருதயத்துல என்ன காணப்படுகிறது என்பதை தேவனும் நீங்களும் ஒன்றா வாழுகிற அனுபவம். அதுதான் நம்ம சொல்றோம், தேவ சித்தத்தின்படி வாழுகிற அனுபவம். அவருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அவருக்கும் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. என்ன செய்தாலும் சரி, அது தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்கிற அனுபவம். தேவனுக்கு பிரியமான மாத்திரம் செய்கிற அனுபவம். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும்னா, பிழையாம் தீர்க்கதரிசி. பிழையாம் தீர்க்கதரிசியினுடைய இருதயம் நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமா தான் இருந்துச்சு. அவன்கிட்ட பாலாக்கு ராஜா வந்து சொல்றான், எங்களிடத்துல வரணும்னு சொல்றான், உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பான்னு சொல்லி ஆள் அனுப்புறான். உடனே பிள்ளையம் என்ன சொல்றான், நான் தேவனிடத்துல ஜெபிச்சுட்டு வரேன், கர்த்தர் சொல்றத மாத்திரம் தான் சொல்லுவேன். தேவன் சொல்றாரு போப்பான்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்றத மாத்திரம் தான் கிளம்பி போன்னு சொன்னான். அங்கேயும் போய் அவன் எல்லா முகத்திலையும் நின்று பார்க்கறான். 7 முறை செஞ்சு பார்த்தான். 7 முறையும் கர்த்தர் சொல்றாரு. எல்லாமே கர்த்தர் சொல்றத மாத்திரம் தான் பாலாக்கு ராஜா கிட்ட சொன்னான். ஆனா அது வரைக்கும் கர்த்தருக்கு ஏக சிந்தையா இருந்த மனுஷன் அந்த பாலாக்கு ராஜா விட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்திட்டு போயிட்டான். என்ன சொன்னா, நீ இந்த மனுஷனை மேற்கொள்ளவே முடியாது, அவங்களை கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யவை, உடனே கர்த்தரே அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பார். அப்படிதான் அவர்கள் பாவம் செஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போனார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பிழையாமை போல கடைசி நேரத்துல மாறி போயிடக்கூடாது. உலகத்திற்காக நம்முடைய இருதயம் மாறி போயிடக்கூடாது. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கர்த்தருக்காய் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். இந்த ஏக சிந்தைக்கு இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, பவுல். பிழையாம் கடைசியில மாறி போனா, ஆனா பவுலுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, பவுல்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றான், இது யாருடைய கைக்கொட்டை? எல்லாரும் சொல்றாங்க இது பவுலினுடைய கைக்கொட்டை. பவுல்கிட்ட வந்து சொல்றான், நீ இப்ப போனேன்னா, எருசலேம் போனேன்னா உன்னை கட்டி வைத்து உனக்கு அடிப்பார்கள். உடனே பவுல் சொல்றாரு, நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் எவ்வளவுக்கு கர்த்தருக்காய் அடிபடுவேன்னு ஏற்கனவே கர்த்தர் காமிச்சிட்டாரு. நான் புறப்பட்டு போகிறது நிச்சயம். அவனுக்கு தெரியும் அங்க போனா அடிக்கப்படுவோம், ஆனால் கர்த்தர் சித்தத்தை செய்ய அவன் ஆயத்தமாயிருந்தான். இதுதான் ஏக சிந்தை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் நடக்கிறவர்களாய் இருக்கணும். இரண்டாவதாக, புதிய ஆவியினால் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வந்த வசனம் சொல்லுது. அந்த புதிய ஆவி என்பது என்ன? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறது. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறதுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெற்றுக்கொண்டது அதோடு முடிகிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம நிரப்பப்படணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நான் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், அவர் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பார். நான் சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் புதிய ஆவியினால் நிரப்பப்படுகிறது. நிறைய தேவ பிள்ளைகள் நினைக்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட புதுசுல பெற்ற ஆவிதான் இன்னைக்கு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய ஆவியினால் நம்மளை நிரப்புகிறார். ஒரே பரிசுத்த ஆவியினர் தான், ஆனா நிரப்புதல் புதிதாய் 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 வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப புதிய ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிறவர்களாய் இருக்கணும். மூன்றாவதாக அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, கடைசியா சொல்லுகிறது, தசையான இருதயத்தை கொடுத்து. இங்கு சொல்லப்படுகிற தசை என்பது என்ன? தேவன் கிறிஸ்துவின் மாம்சீகத்தை காட்டுகிறது, கிறிஸ்துவின் மாம்சீக அனுபவத்தை காட்டுகிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் தேவனுடைய வார்த்தை. இங்கு சொல்லப்படுகிற தசையான இருதயம் என்பது என்ன? அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட இருதயம், அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட இருதயம்.
இது வந்துட்டா உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்மளால தரிக்க முடியாது. புறஜாதிகள் நடக்கிற மாதிரி நாம நடக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? வசனம் இருக்கும்போது அந்த வசனம் உங்களுக்கு சொல்லும், நீ நடக்கிறது தப்பு. வசனம் இது சொல்லி இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தை கொடுக்க, நீங்க இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி அந்த வசனம் உங்களை எச்சரித்து நடத்துகிறதா இருக்கும். அப்ப அந்த 3 காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 1, புதிய ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது, தேவனுக்கு ஏற்ற ஏக சிந்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். 3வது, அவருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்ட இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 3 வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை சித்திரை பூக்களாய் மாறும். சித்திரை வேலை செய்யப்பட்ட பூக்களாய் மாறும். கற்கள் எல்லாம் மூடப்பட்டு போகும். கல்லான அனுபவங்கள் எல்லாம் மறைந்து போகும். தேவன் எந்த பக்கத்துல நம்மளை சுத்தி பார்த்தாலும் கர்த்தருக்கு பிரியமான சித்திரை வேலை மாத்திரம் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான சித்திரை வேலை மாத்திரம் அங்க காணப்படும். இந்த சித்திரை வேலைக்கு இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிப்போம். வசனம் சொல்லுது, 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வேலை நோக்கி, பாரும், கேதுரும் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே என்றான். இந்த சித்திரை வேலை செய்யப்பட்ட பூ எந்த மரத்துல செய்யப்படுது தெரியுமா? அது கேதுரு மரங்கள். கேதுரு மரம் என்பது எதற்கு அடையாளம்னா உயர்வுக்கு அடையாளம். 2வதாக, இந்த கேதுரு மரங்கள் மத்தியில தான் ராஜா வாழ்றவனா இருந்தான். அந்த கேதுரு மரங்கள் மத்தியில தான் பின்னாட்களில் தேவன் வாழ்கிறவராய் இருந்தார், வாசம் பண்ணுகிறவராய் இருந்தார். அப்பதான் தேவன் சொல்றாரு, இந்த ஸ்தானத்துல ஏறெடுக்கும் எல்லா ஜபங்களுக்கும் நான் பதில் கொடுக்கிறேன். அப்பதான் தேவன் சொல்றாரு, இந்த ஸ்தானத்துல ஏறெடுக்க எல்லா ஜபங்களுக்கும் நான் பதில் கொடுக்கிறேன். அந்த ஸ்தானம் என்ன? கேதுரு மரங்களினால் சொல்லப்பட்டது. கேதுருவின் மரக்கட்டையாகிய சித்திரை வேலை செய்யப்பட்ட பூக்களினால் சொல்லப்பட்டது. எதை காட்டுகிறது? நாம் பூக்களின் சித்திரை வேலை செய்யப்பட்ட பூக்கள் என்கிற மரத்தினால் சூழப்பட்டிருந்தோம் என்றால் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்மளிடத்துல விண்ணப்பத்திற்காய் வருகிற எல்லாருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுவார். அப்ப இப்பொழுது கண்களை மூடுவோம். கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கல்லான இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா, அல்லது தசையான இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? கல்லான இருதயம் உடையவர்களா இருக்கிறோமா, அல்லது சித்திரை பூக்களினால் மூடப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நம்மை சமைக்கிறவர்கள் பூக்களினால் உங்கள் சீனியத்தை போக்குகிறார். இருதயத்தினாக விடுக்கிறார். ஏக சிந்தி உள்ளவர்களை கர்த்தரை மாற்றுகிறார். அதற்காக ஆண்டவரே, எனக்கு ஏக சிந்தை கொண்டது. என் சிந்தை பிதாவின் சிந்தைக்கு ஒத்ததாய் இருக்கணும். 2வது, என்னை எப்பொழுது புதிய ஆவியினால் நிரப்ப. 3வதாக, ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நிரப்பி, வசனத்தினால் நிரப்பப்படுகிற இருதயத்தினால் என்னை நிரப்புங்க. எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோமா? இந்த 3 காரியத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் நம்மளை மாற்றும். நம்முடைய ஜெபங்களுக்கு அங்க பதில் கிடைக்கும். இப்ப கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுப்போம். கடைசியா ஒரு நிமிடம்
எங்களுக்கு சிந்தனையை கொட்டுங்க சிந்திக்கிறவங்களா இந்த இருதயமாகிய தேவ வசனமாகிய இருதயமுள்ள நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சித்திரை வேலை செய்யப்பட்ட பூக்கள் என்கிற காரியத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சித்திரை வேலை என்பது தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் என்பதை காண்பித்தீர் அல்லவா? ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வீக ஞானத்தினால் நடத்தப்படுகிறா எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த சித்திரை பூக்கள், சித்திரை வேலையினால் செய்யப்பட்ட பூக்கள் கல்களை மறைக்கிறது போல கர்த்தருக்கு பிரியமில்லாத கல்லான ஜீவியத்தை இப்பொழுது மறைத்து போடுவதாக, அவைகளை எடுத்து போடுவீராக. உமக்கு ஏக சிந்தையுள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை புதிய ஆவியினால் நிரப்புவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் வசனத்தினால் நிரப்பப்பட்ட இருதயத்தினால் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை தியானித்து புதிய புதிய ரகசியங்களை, புதிய புதிய வெளிப்பாடுகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தெய்வீக ஞானத்தினால் நிரப்புகிற ஸ்தோத்திரம். பேசினதுக்காய் ஸ்தோத்திரம், இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கண்ண மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.